ஸோ நம்ம சேனலில் பிசி லேப்டாப்க்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு தெரியாத 6 யூஸ்ஃபுல்லான பிசி அதுக்கப்புறம் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய லேப்டாப்புக்கும் யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் லேப்டாப்பில் டோரண்ட்லேயோ இல்லை மற்ற வெப்சைட்லேயோ டவுன்லோட்ஸ் வந்து போட்டிருப்பீங்க. நீங்கள் போட்ட டவுன்லோட்ஸ் வந்து ஒரு 1 ஹவரில் முடியுது அப்படின்னு வச்சுப்போம். அந்த 1 ஹவர் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிசி ஷட் டவுன் ஆகணும்னா இந்த ட்ரிக் வந்து பயனுள்ளதாக இருக்கும். இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டெஸ்க்டாப்பில் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, நியூ ஷார்ட்கட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இங்கே ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். இந்த இடத்துல ஷட் டவுன் அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு -S அதே மாதிரி ஸ்பேஸ் விட்டு -T அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விடுங்க. இப்போ நமக்கு செகண்ட்ஸில் நம்ம மென்ஷன் பண்ணோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 3600 அப்படின்னு கொடுக்குறேன். 3600 செகண்டுனா 1 ஹவர் அப்படின்னு அர்த்தம். இதுவே உங்களுக்கு 2 ஹவர்ஸில் ஆஃப் ஆகணும்னா 7200 கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செகண்ட்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணோம். நான் 3600 1 ஹவருக்கு அப்புறம் ஆஃப் ஆகணும் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஃபினிஷ் கொடுக்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஷட் டவுனோட exe ஃபைல் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் இங்கே ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்கோங்க. இங்கே சேஞ்ச் ஐக்கான் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வேணும்னாலும் நீங்கள் ஐக்கான் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் பவர் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஐக்கான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் விசிபிளாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வந்து கம்ப்யூட்டர் 1 ஹவரில் ஆஃப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த ஆப்ஷனை டபுள் கிளிக் பண்ணி என்டர் பண்ணிங்க அப்படின்னா 60 மினிட்ஸில் கம்ப்யூட்டர் வந்து ஆஃப் ஆக போகுது அப்படின்ற டயலாக் பாக்ஸ் வரும். இல்லை எனக்கு அந்த 1 ஹவர் டைமிங்கை கேன்சல் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Windows+R ரன் கமாண்ட் வந்து கொடுங்க. இதில் shutdown -A அப்படிங்கிறத டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம செட் பண்ண அந்த 1 ஹவர் டைமிங்கை வந்து கேன்சல் ஆகிடும். ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து லேப்டாப்புக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான ஸ்க்ரீன் ரெக்கார்டர், அதாவது வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்டர் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் Windows 10 பயன்படுத்துனீங்க அப்படின்னா எந்த ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டரும் இல்லாமல் டிஃபால்ட்டாகவே Windows 10ல் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு அப்ளிகேஷனும் இல்லாமல் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் நீங்கள் வீடியோவாக பண்ணோம் அப்படின்னா உங்கள் டெஸ்க்டாப்பில் இல்லாமல் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர்பாக்ஸ் வந்து லான்ச் பண்ணிக்கிறேன். இதில் நான் இப்போ என்னென்ன விஷயங்கள் பண்ணுறேனோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீபோர்டில் Windows+Alt+R அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா சைடில் உங்களுக்கு ரெக்கார்டிங் சிம்பிள் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ரௌசரில் என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுறீங்களோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரெக்கார்ட் பண்ணிட்டே வந்துட்டுருக்கும். இந்த மாதிரி தான் எந்த ஒரு அப்ளிகேஷனையும் யூஸ் பண்ணாமல் ஈஸியாக நீங்கள் Windows 10ல் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டாப் ஐக்கானை கிளிக் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைனா நீங்கள் டெஸ்க்டாப் வந்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெக்கார்டிங் வந்து ஸ்டாப் ஆகிடும். அந்த வீடியோ எங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கும் அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டரில் வீடியோஸ் அப்படின்ற செக்ஷனில் கேப்சர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நமக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ண எல்லா வீடியோஸும் இங்கே போயிட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகே, நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் லேப்டாப்பை உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாராவது அக்சஸ் பண்ணுறாங்க, அப்படி அவங்க ஓப்பன் பண்ணுறப்ப அவங்களுக்கு பர்த்டே அப்படின்னு வச்சுக்கலாம். பர்த்டேக்குனால அவங்க ஓப்பன் பண்ண அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே விஷஸ்க்கான வீடியோ ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் ஓப்பன் பண்ணோடனே ப்ளே ஆகுது. ஸோ இது வந்து நம்ம ஈஸியாக இந்த ட்ரிக் மூலிமா செய்ய முடியும். இது பேர் வந்து சிஸ்டம் ஸ்டார்ட் அப். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்காவது பர்த்டே விஷஸ் வந்து பண்ணோம், சிஸ்டம் அவங்க ஆன் பண்ணோன்னே, அதாவது உங்கள் லேப்டாப் ஆன் பண்ணோன்னே இந்த வீடியோ தான் அவங்களுக்கு வந்து ப்ளே ஆகணும். ஸோ அவங்க ப்ளே பண்ணுறப்ப ஓகே நமக்கு பர்த்டே விஷஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கும். இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Windows+R ரன் கமாண்ட் வந்து கொடுங்க. இங்கே வந்து ஷெல் SHELL அப்படின்னு கொடுத்து :: கொடுத்து ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறத டைப் பண்ணி ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராம் ஸ்டார்ட் அப்குள்ளே உங்களுக்கு போயிடும். ஸோ இந்த வீடியோ தான் எனக்கு சிஸ்டம் ஆன் ஆனவுடனே ப்ளே ஆகணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவை வந்து ரைட் கிளிக் பண்ணி சென்ட் டு டெஸ்க்டாப், அதாவது ஷார்ட்கட்டாக நீங்கள் எடுத்து வைக்கணும். ஸோ அப்போ தான் ப்ளே ஆகும். டேரெக்டாக இந்த வீடியோவை வந்து தூக்கி உள்ளே போடக்கூடாது. இங்கே நமக்கு ஒரு ஷார்ட்கட் க்ரியேட் ஆகிருக்கு. இந்த ஷார்ட்கட்டை தான் அப்படியே ட்ராக் பண்ணி இந்த ஸ்டார்ட் அப்குள்ளே விட்டுறணும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இதை நீங்கள் செட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் யார் பர்த்டே விஷஸ் பண்ணுறாங்களோ அவங்க லேப்டாப்பை அக்சஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுப்போம். ஓப்பன் பண்ணி 10 to 15 செகண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ண அந்த பர்டிகுலர் வீடியோ தான் ஃபஸ்ட்டு நமக்கு ப்ளே ஆகும்.
ஓகே, நாலாவதாக பார்க்கக்கூடிய ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏதாவது ஒரு ஃபோட்டோக்குள்ளே உங்களுக்கு தேவையான வீடியோஸ், ஃபோட்டோஸ், சாஃப்ட்வேர்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஒரு ஃபோட்டோக்குள்ளே உங்களால் மறைச்சி வைக்க முடியும். இந்த ட்ரிக்குக்கு கண்டிப்பாக உங்கள் லேப்டாப்பில் வந்து வின்ரேர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். வின்ரேர் வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். இதோட அஃபிஷியல் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டிரைவில் ஒரு புது ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸையும் வந்து நான் ஹைட் பண்ணும் ஒரு இமேஜ்குள்ளே. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, எந்த இமேஜ்குள்ளே ஹைட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை உள்ளே கொண்டு வந்துடுங்க. இந்த இமேஜை தவிர மீதி எல்லா ஃபைல்ஸையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை எல்லாத்தையும் நான் ஒரு புது ஃபோல்டரில் வந்து கொண்டு போகணும். அதனால் ரைட் கிளிக் பண்ணி கட் அப்படின்னு கொடுத்து ஒரு புது ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஃபோல்டரோட நேம் வந்து சீக்ரெட் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சீக்ரெட் அப்படின்னு வச்சுருக்கேன். இந்த இடத்துல எல்லா ஃபைல்ஸையும் நான் மூவ் பண்ணிட்டேன். அதாவது வெளியில் வச்சுருந்த எல்லா ஃபைல்ஸையும் மூவ் பண்ணிட்டேன். பட் இதுதான் நம்ம சீக்ரெட்டாக வச்சுருக்கக்கூடிய இமேஜ். இந்த இமேஜை உள்ளே காப்பி பண்ணக்கூடாது, தனியாகவே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட் ப்ராம்ப்டை வந்து ஓப்பன் பண்ணோம். கீழே சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சி ட்ரைவில் இருக்குது. ஆனால் என்னோட அந்த சீக்ரெட் ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா டிரைவில் வச்சுருக்கேன். இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிடி அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் அப்படின்னு விட்டுக்கோங்க. இப்போ இந்த லொக்கேஷனை அப்படியே காப்பி பண்ணோம். இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா டோட்டல் லொக்கேஷனும் வந்து செலக்ட் ஆகிடும். இங்கே ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல சிடி ஸ்லாஷ் அதுக்கப்புறம் டபுள் கோலன் வந்து கொடுக்கணும். டபுள் கோலன் கொடுத்து கண்ட்ரோல் வி கீபோர்டில் அழுத்துனீங்கன்னா அப்படியே அந்த லொக்கேஷன் வந்து காப்பி ஆகிடும். திரும்ப அந்த டபுள் கோலன் கொடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காத மாதிரி தெரியும். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் கேப்ஸில் டைப் பண்ணி டபுள் டாட் அப்படின்றத வச்சு என்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஈக்குள்ளே அந்த புது ஃபோல்டருக்குள்ளே வந்து போயிடும் கமெண்ட் ப்ராம்ப்ட். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீக்ரெட் அப்படின்ற ஃபைலை வந்து நம்ம ரேர் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணோம். இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸும் தான் நம்ம வந்து ரேர் ஃபைலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதனால் இந்த ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணி ஆட் டு அர்ச்சீவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து வின்ரேர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வரும். ஆட் டு அர்ச்சீவ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னாலும் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 2 3 4 5 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல்ஸ்குள்ளே, அதாவது இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸும் ரேர் ஃபைலாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஃபோல்டர் வந்து தேவையில்லை, ஏன்னா நமக்கு கன்வெர்ட் ஆகி இந்தாண்டு இருக்குது. அதனால் அந்த ஃபோல்டரை வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இதை யாராவது ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சுருந்த எல்லா ஃபைல்ஸும் இருக்கும். பட் அந்த ஃபைல்ஸை அவங்களால ஓப்பன் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம பாஸ்வேர்டை வந்து கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போது இந்த ஃபோட்டோக்குள்ளே இந்த ரேர் ஃபைலை வந்து மறைச்சி வைக்க போகிறோம். அதுக்காக இந்த கமெண்ட் ப்ராம்ப்டை என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதாவது ஃபோல்டரில் நியூ ஃபோல்டருக்குள்ளே வந்து நான் இருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காப்பி அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு ஸ்லாஷ் வந்து போடுங்க. ஸோ இந்த டைம் வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ் வந்து யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு இப்போது அந்த ஜேபக் நேம், ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா tree.jpg அப்படின்னு நான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்மாலில் கொடுத்துருந்தா ஸ்மால், கேப்ஸில் கொடுத்துருந்தா கேப்ஸ், என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஸ் லாக்கில் இருக்க tree.jpg அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸ்பேஸ் விட்டு ப்ளஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். திரும்ப ஸ்பேஸ் விட்டு இந்த ரேர் ஃபைலோட நேம் நான் வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் அப்படின்னு வச்சுருக்கேன். அதனால் சீக்ரெட் டாட், அது வந்து ரேர் ஃபைல், அதனால் அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து ரேர் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டு எந்த இமேஜ்குள்ளே நீங்கள் ஒளிச்சு வைக்க போகிறீங்களோ அந்த இமேஜ் நேம், எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ட்ரீ அப்படின்றதுக்குள்ளே தான் நான் ஒளிச்சு வைக்க போகிறேன். அதனால் tree.jpg. ஸோ இந்த டைமும் வந்து நம்ம கேப்ஸ் தான் வந்து கொடுக்கணும். ஸோ அது ரொம்பவே முக்கியம். கொடுத்துட்டு என்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒன் ஃபைல் இஸ் காப்பீடு அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த ரேர் ஃபைலும் வந்து நமக்கு தேவையில்லை. இதையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ இந்த நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜேபக்காக தான் இருக்கும். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் இமேஜாக தான் ஓப்பன் ஆகும். இதுவே ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் வின்ரேர் அச்சீவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா ஃபைல்ஸையும் வந்து பார்த்துக்கலாம். அப்படி இங்கே வின்ரேர் அச்சீவ் தெரியலனா சூஸ் அனதர் ஆப் அப்படின்னு சொல்லி கீழே மோர் ஆப்ஸ் அப்படின்னு போயிட்டு இதில் லுக் ஃபார் அனதர் ஆப் இன் பிசி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நேராக உங்கள் சி டிரைவுக்கு வந்து போயிட்டு வின்ரேரில் வின்ரேர் EXE அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க.
சூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ்குள்ளே நம்ம ஒளிச்சு வச்ச எல்லா ஃபைல்ஸும் வந்து இருக்குது. இது யாராவது அப்படி வின்ராரில் ஓப்பன் பண்ணாலும் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் அக்சஸ் பண்ணணுன்னா பாஸ்வேர்ட் கொடுத்தா மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ நார்மலாக இதை அவங்க ஓப்பன் பண்ணுறப்ப ஜேபக்காக தான் இருக்கும். இதுவே ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் WinRAR archive அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் மட்டும்தான் இதில் இருக்கக்கூடிய அந்த சீக்ரெட் ஃபைல்ஸை வந்து அவங்க பார்க்க முடியும். ஸோ திரும்ப எனக்கு இது பழையபடி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணுங்கள். இதில் இந்த JPEG அப்படின்னு இருக்கும், அதை வந்து எரேஸ் பண்ணிட்டு எக்ஸ்டென்ஷன் வந்து RAR அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு WinRAR ஃபைலாக வந்துடும். திரும்ப எனக்கு ஹைட் பண்ணும் அப்படின்னு நினச்சாலும் ரீநேம் பண்ணி அந்த RAR அப்படிங்கிறத எடுத்துகிட்டு JPEG அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃபைலாக மாறிடும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு சீக்ரெட்டை. ஸோ இதை வந்து கண்டிப்பாக உங்கள் PC லேப்டாப்பில் பயன்படுத்திக்கோங்க. ஓகே, நம்ம அஞ்சாவதாக பார்க்கக்கூடிய ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலில் மொபைல் ஹாட்ஸ்பாட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணி உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய இன்டர்நெட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவங்க மொபைலுக்கு வந்து இன்டர்நெட் ஷேர் பண்ணி கொடுப்பீங்க. இதே மாதிரி உங்கள் லேப்டாப்லேயும் மொபைல் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி லேப்டாப்பில் இருக்கக்கூடிய விஷயத்த மற்றவங்களுக்கு இன்டர்நெட் வந்து ஷேர் பண்ண முடியும். நார்மலாக என்னோடய சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா எத்தர்நெட் கேபிள் மூலிமா நெட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த நெட்டை உங்கள் மொபைல் ஹாட்ஸ்பாட் மாதிரியே மற்ற டிவைஸ்க்கு ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு மொபைல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். மேலே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஹாட்ஸ்பாட் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணோன்னே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மை இன்டர்நெட் கனெக்ஷன் வித் அதர் டிவைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை டேர்ன் ஆன் பண்ணிங்கன்னா கீழே டிஃபால்ட்டாக ஏதோ ஒரு நேம் கொடுத்து ஏதோ ஒரு பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவையான நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுக்கணுன்னா இங்கே எடிட் ஆப்ஷன் போய்ட்டு எக்ஸாம்பிள் உங்களோட நேம் வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி கீழே பாஸ்வேர்டு அட்லீஸ்ட் 8 கேரக்டர் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ நான் 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட், அதாவது இந்த பிசியில் இருக்கக்கூடிய இன்டர்நெட்டை மற்ற டிவைஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறதுக்காக. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் ஒய்ஃபை வந்து ஆன் பண்ணுறேன். ஒய்ஃபையோட செட்டிங்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இங்கே பிரபு பிசி அப்படின்னு வந்திருக்கு. அதாவது அந்த சிஸ்டம் நேம் என்னவோ அது வந்திருக்கு. அதை நான் கிளிக் பண்ணுறப்ப பாஸ்வேர்டை வந்து கேட்கும். நம்ம கொடுத்த 1 2 3 4 5 6 7 8 அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த பிசியில் இருக்கக்கூடிய இன்டர்நெட்டை இந்த மொபைல் டிவைஸ்க்கு வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த மொபைலில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மொபைல் ஹாட்ஸ்பாட் செட்டிங்ஸில் பிசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மொபைலோட நேம் வந்து காட்டியிருக்கும். அப்படின்னா நம்ம பிசியில் இருக்கக்கூடிய இன்டர்நெட் அந்த மொபைலில் ஷேர் ஆகுது அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு எப்போல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஈஸியாக அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஆறாவதாக பார்க்கக்கூடியது ஒரு சின்ன ட்ரிக் தான். மல்டிபிள் டேப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. இன்ஸ்டண்ட்டாக எல்லா டேபையும் ஒரே செகண்டில் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப எப்போ வேணுமோ ரீஸ்டோர் பண்ணோன்னா இந்த ட்ரிக்கை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ இப்போ இந்த சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் டேப்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ எல்லா டேபையும் ஒரே டைமில் என்னால் க்ளோஸ் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌசரை தவிர எல்லா டேபும் வந்து க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரௌசரோட அந்த டாப் பாரை வந்து ஹோல்ட் பண்ணி, அதாவது மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணி அப்படியே ஷேக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா டேபும் வந்து மினிமைஸ் ஆகிடும். திரும்ப எனக்கு போன டேப் எல்லாமே ஓப்பன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திரும்ப அந்த ப்ரௌசரோட அந்த டாப் பாரை கிளிக் அண்ட் ட்ராக் அப்படி ஷேக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ளோஸ் ஆன எல்லா டேபும் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் டேப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கப்ப இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் க்ளோஸ் அண்ட் ஓப்பன் பண்ணணுன்னா இந்த ட்ரிக்கை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்த்த பிசி ட்ரிக்ஸில் 6 ட்ரிக்ஸில் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிசி ட்ரிக்ஸ் வீடியோ உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வரும் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.